கண்ணதாசனை தற்போது வானளவாக புகழ்கிறார் இளையராஜா. ஆனால் அன்று அவரை பெருமளவு விலக்கியே வைத்தார். சில முட்டல் மோதல்கள் இருந்தன. கண்ணதாசனுக்கு மிக குறைவே வாய்ப்பளித்தார் இளையராஜா. இதனுடைய பின்னணி என்ன என்று தெரியுமா? கண்ணதாசனின் பேராளுமையால் இளையராஜாவிற்குள் நிகழ்ந்த உளவியல் சிக்கல்களை அலசுகிறது இந்த பதிவு. தமிழகத்தினுடைய சமகால வரலாற்றில் வாழும் காலத்திலேயே மக்களால் பெரிதும் போற்றப்பட்ட கவிஞர் என்றால் அது கவியரசர் கண்ணதாசன் தான். அவர் மீது மக்களுக்கு அப்படியோர் ஈர்ப்பு இருந்தது. தமிழக மக்கள் அவரை கொண்டாடி மகிழ்ந்தனர். சதா சர்வகாலமும் சலிப்பின்றி அவரை பேசி பேசி குதூகலித்தனர். அந்த காலத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பல்விழுந்த முதியோர்கள் வரையிலும் கண்ணதாசன் செல்வாக்கு கொடிகட்டி பறந்தது. இது எம்ஜிஆர் பாட்டு, இது சிவாஜி பாட்டு என சொல்லிய பாமரர்கள் கூட இது கண்ணதாசன் பாட்டுப்பா, என்னமா எழுதியிருக்கா பாரியா என பேசி சொல்வதுண்டு. இந்த காரணத்திற்காகவே எம்ஜிஆர் கண்ணதாசனை விலக்கி வைத்தார். அவரது திரைப்பாடல்கள் மீது மக்களுக்கு தீரா மயக்கமாகவே இருந்தது. அது 50க்கு வயதிற்கு மேற்பட்டோரிடம் இன்றளவும் மாறவில்லை எனலாம். இதுதான் அன்றைக்கு வாழ்ந்த கோடிக்கணக்கான தமிழர்களுடைய அனுபவமாகவும் இருந்தது. கவிஞர் பேச வருகிறார் என்றால் அங்கே மக்கள் கூட்டம் அலை மோதும், கரகோஷங்கள் விண்ணை பிளக்கும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, இப்பேற்பட்ட கண்ணதாசனுக்குத்தான் இசையமைக்கும் படங்களில் மிக குறைவான வாய்ப்புகளையே இளையராஜா வழங்கினார். இளையராஜா தன் படங்களில் கவிஞர் வாலிக்கே அதிக வாய்ப்புகளை தந்தார் எனலாம். அடுத்ததாக கவிஞர் முத்துலிங்கம், புலமை பித்தன், ஆலங்குடி சோமு, தம்பி, கங்கை அமரன் என வாய்ப்புகள் அவர்களுக்கே கொடுத்தார். பாரதி ராஜா தான் தன்னுடைய முதல் படமான 16 வயதினிலே கவிஞர் கண்ணதாசனிடம் எழுதி வாங்க வேண்டும் என இளையராஜாவை நிர்பந்தித்து கவிஞரிடம் 3 பாடல்கள் எழுதி வாங்கினார். அதிலே கண்ணதாசன் ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு பாடலை எழுதி தந்து சென்றுவிட்ட போது அதில் சின்ன டெவலப்மெண்ட் செய்ய ஆசைப்பட்ட பாரதி ராஜாவும் இளையராஜாவும் அடுத்த நாள் காலை கவிஞர் இல்லம் சென்று அவரை சந்தித்த போது கண்ணதாசனே அவர்களை பார்த்து, நேற்றைய பாட்டிலே ஓரிடத்தில் பழைய நினைப்புதான் பேராண்டி, பழைய நினைப்புதான் என வந்தால் அங்கே நன்றாக இருக்கும் என சொல்லவும், இளையராஜாவும் பாரதி ராஜாவும் ஒருவரை ஒருவர் ஆச்சரியத்தோடு பார்த்து, இதைத்தான் உங்க அனுமதி பெற்று சேர்த்து கொள்ளலாம் என நினைத்தோம் என்று கேட்க வந்தோம் என்றார்கள். பாரதி ராஜாவை பொறுத்த வரையில் கவிஞர் உயிரோடு இருக்கும் வரை அவரை தன் படங்களில் தொடர்ந்து பாட்டெழுத வைப்பதில் பிடிவாதமாக இருந்தார். அந்த வகையில் இளையராஜாவும் அதற்கு உடன்பட்டார். இதே போல சில தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் வலியுறுத்தும் பட்சத்தில் மட்டுமே இளையராஜா கண்ணதாசனுக்கு வாய்ப்பளித்தார். மற்றபடி கவிஞரை பெருமளவு தவிர்த்தார். காரைக்குடி நாராயணன் ஒரு நேர்காணலில் பேசும்பொழுது தன்னுடைய அச்சாணி படத்திற்கு இளையராஜாவை ஒப்பந்தம் செய்த போது இளையராஜா அவரிடத்தில் கவிஞர் வாலியை வைத்து எழுதி கொள்கிறேன் என்றாரா. காரைக்குடி நாராயணன் 16 வயதினிலே படத்திற்கு கவிஞர் கண்ணதாசனிடம் எழுதி வாங்கியிருக்கீங்களே, பிறகென்ன என்ற போது கண்ணதாசனிடம் எல்லாம் என்னால் வேலை வாங்க முடியாது என்று மறுத்ததை குறிப்பிட்டிருந்தார். கண்ணதாசன் எழுதிய திரை இசை பாடல்கள் பிரபலமாகும் போது அது அதற்கு இசையமைத்த இசையமைப்பாளர்களை மீறி கவிஞர் கண்ணதாசன் பாடல்களாகவே அதிகம் பார்க்கப்பட்டன. இது MS விஸ்வநாதன் பாடல் என்றோ KV மகாதேவன் பாடல்கள் என்றோ மக்கள் மத்தியில் பேசப்படல. அந்த வகையில தன் இசையில வெளியாகக்கூடிய பாடல்கள் இளையராஜாவுடைய பாடல்களாகவே அறியப்பட வேண்டுமே என்று கண்ணதாசன் பாடல்களாக அறியப்படலாகாது என இளையராஜா அந்த காலகட்டத்தில் கருதினார். கவிஞர் பாட்டு எழுத வருகிறார் என்றால் பட தயாரிப்பாளர்களே அவருக்கு கார் அனுப்பி பிக்கப் செய்வதில் இருந்து அவர் அமர்ந்து பாட்டு எழுதுவதற்கென்று மெத்தை போன்ற சிறப்பு ஏற்பாடுகளை செய்வதோடு அவருக்கு ராஜ உபச்சாரம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர். அவர் பாட்டு எழுத வரும் தோரணையே ஒரு கவிராஜா வருவது போல பார்ப்பவர்களை உணர வைக்கும். அந்த வெள்ளை வேட்டியும் வெள்ளை அல்லது சந்தன நிற சட்டையும் ஜவ்வாது வாசனையும் அவர் முகத்தில் தெரியும் ஒரு லக்ஷ்மி கடாட்சமும் பார்ப்பவர்களை தங்களையும் அறியாமல் மரியாதை கொள்ள வைக்கும் என பலரும் சொல்ல கேட்டிருக்கிறோம். அதாவது
இருக்கும் இடத்தில் அவர்தான் கதாநாயகன். அப்படிப்பட்ட கவி பேராளுமை அவருக்கு இருந்தது. அவரை ஒரு நடமாடும் ஆண் சரஸ்வதியாகவே இசையமைப்பாளர்களும் இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பார்த்தனர் என்பது நிகழ்கால வரலாறு. அந்த காலத்தில் இளையராஜா தான் இசையமைக்கக்கூடிய படங்களுக்கு 5000 முதல் 8000 வரை சம்பளம் வாங்கினார் என்றால், கவிஞரோ பாடல் ஒன்றுக்கு ரூபாய் 5000 சன்மானம் வாங்கினார். 5 பாடல்கள் என்றால் அதுவே ரூபாய் 25,000 சன்மானம் பெற்றுக்கொள்வார். இது தவிர அவருடைய உதவியாளருக்கு தனியாக ரூபாய் 500 தர வேண்டும். இதையும் இளையராஜாவால் ஜீரணிக்க முடியவில்லை. இதையெல்லாம் விட கவிஞர் கண்ணதாசன் பாட்டெழுத வருவது குறித்த ஒரு பேட்டியில் இளையராஜா இப்படி கூறியுள்ளார். ஜி.கே. வெங்கடேஷ் அவர்களிடம் உதவியாளராக இருந்தபோது ஒரு சிச்சுவேஷனுக்காக பாட்டு எழுத கவிஞர் கண்ணதாசன் வந்தார். அவர் அங்குள்ள இயக்குனரையோ இசையமைப்பாளரையோ சற்றும் பொருட்படுத்தவில்லை. சிகரெட் பற்ற வைத்து ஊதியபடி சிச்சுவேஷன் கேட்டார். உடனே ஆஸ்ட்ரேயில் தூ தூ என்று துப்பிவிட்டு வாயை துடைத்து கொண்டு டியூனை கேட்டுவிட்டு கண்ணை மூடியபடி பாடல் வரிகளை சொன்னார். உதவியாளர் அதை எழுதி தந்தார். எல்லாம் சில நிமிஷங்களில் முடிந்தன. கிளம்பி போனார். எனக்கோ என்னடா இவர் இப்படி பிஹேவ் பண்ணுகிறாரே என்று இருந்தது. அந்த பாடல்தான் தேன் சிந்துவதே வானம் உனை என்னை தாலாட்டுதே என்றார். குடிப்பதும் சிகரெட் பிடிப்பதும் கண்ணதாசனின் இயல்பான குணம். சிகரெட் முடிந்தவுடன் வாயில் இருந்த புகையிலை துகள்களைத்தான் அவர் ஆஸ்ட்ரேயில் துப்பியுள்ளார். அவர் எழுதக்கூடிய பாடல் குறித்து கண்ணதாசன் தன் முழு கவனத்தை குவித்திருந்தாரே இல்லாமல் அங்குள்ள முக்கியஸ்தர்களுக்கு முகஸ்துதி எதுவும் செய்யவில்லை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். கண்ணதாசனை அவரது அத்தனை பலவீனங்களோடு தான் சகல இசை அமைப்பாளர்களும் இயக்குநர்களும் பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டினார்கள். காரணம் அவரது கவிதையின் பேராற்றல், அதில் வெளிப்படும் கவித்துவம், தமிழ் இனிமை, வாழ்க்கை அனுபவம், தத்துவ செறிவு எல்லாவற்றுக்கும் மேல் படத்தின் சூழலுக்கு மிக பொருந்தி வருவதுதானே. இளையராஜாவின் புறக்கணிப்பு கவிஞரை மிக அதிகமாகவே காயப்படுத்தியது. புதிய இசை அமைப்பாளர்களின் இசையில் கணம் இருக்கிறதோ இல்லையோ, தலையில் அதிக கணம் இருக்கிறது என்று ஒரு பத்திரிகையில் கவிஞர் சொல்லும் அளவுக்கு நிலைமை போனது. போதாக்குறைக்கு MSV அவர்களுக்கும் வாய்ப்பு குறைந்ததால் அதுவும் கண்ணதாசனை பெரிதும் பாதித்தது. தம்பி MS விஸ்வநாதனை விஞ்ச இங்கு யாருமில்லை என்றும் பேசினார். இவை போதாதா இளையராஜாவிற்கு கண்ணதாசனை ஒதுக்கி வைக்க? எப்படி ஒரு கட்டத்தில் TMSஐ இளையராஜா ஓரம் கட்டினாரோ, சிவாஜி படத்திற்கு கூட TMSக்கு பதில் மலேசிய வாசுதேவனை பயன்படுத்தினாரோ, அதே போன்ற நிலையை கண்ணதாசனுக்கும் உருவாக்கினார். இயக்குனர் ஸ்ரீதரின் பல படங்களின் வெற்றிக்கு கண்ணதாசன் பாடல்கள் மிகப்பெரிய பங்களிப்பை தந்துள்ளன. அப்படிப்பட்ட ஸ்ரீதர் இயக்கிய இளமை ஊஞ்சலாடுகிறது, அழகே உன்னை ஆராதிக்கிறேன் போன்ற படங்களில் முழுக்க முழுக்க கண்ணதாசனை புறக்கணித்து அனைத்து பாடல்கள் வாய்ப்பையும் வாலிக்கே வழங்கினார் இளையராஜா. இதற்கிடையில் 1978ஆம் ஆண்டு AVM ராஜேஸ்வரியில் நடந்த ஒரு திருமண விழாவில் கலந்து கொண்ட கண்ணதாசனை கடந்து சென்ற இளையராஜா கவிஞரிடம் நலம் விசாரிக்க கவியரசோ சிரித்துக்கொண்டே சூசகமாக சொன்னார், ராஜாக்களின் கவனிப்பு இல்லாமல் கவிஞர்கள் எப்போது நலமாக இருந்திருக்கிறார்கள் என்று. கவிஞருடைய இந்த எதிர்வினையானது இளையராஜா ஒருவாறு சமாதானமாக வர உதவியது என்றாலும் பிறகும் கவிஞருக்கு ஓரளவே வாய்ப்பளித்தார். ஒரு முழு படத்தில் கண்ணதாசனுக்கும் ஒரு பாட்டு என்ற அளவே வாய்ப்பளித்தார். இதையும் கங்கை அமரன் ஒரு பேட்டியில் கவிஞரின் ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் என அண்ணனை சமாதானப்படுத்தி, ஒரு படத்தில் ஒரு பாட்டேனும் கண்ணதாசனிடம் எழுதி வாங்குவதை நான் தான் வழக்கப்படுத்தினேன் என கூறியுள்ளது கவனத்திற்கு உரியது. இதை இளையராஜாவின் தாழ்வு மனப்பான்மையை என புரிந்து கொள்வதா அல்லது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என கருதுவதா தெரியல. இருக்கும்போது அலட்சியப்படுத்திவிட்டு இறந்த பிறகு உலகிலேயே சிறந்த கவிஞன் என்றும் தமிழ்நாட்டின் பெருமைகளில் ஒருவர் கண்ணதாசன் என்றும் பேசி புகழ்வதில் இப்பொழுது என்ன பயன்?